சென்னையை பொறுத்த வரைக்கும் கடந்த 2 நாட்களாகவே விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. இன்று காலையில் இருந்தும் மழை பல்வேறு பகுதிகளில் நீடிக்கும் நிலையில் அங்கு பொதுமக்களின் வருகை எவ்வாறாக இருக்கு? கள தகவல்கள் என்ன? அகிலா வணக்கம். பட்டாசு விற்பனை தீபாவளி பண்டிகையை ஒட்டி படுஜோராக பல்வேறு பகுதிகளில் நடந்து வந்தாலும் கூட சென்னையை பொறுத்தவரை தீவுத்திடல் பகுதியில் ஒட்டுமொத்தமாக கடைகள் அமைக்கப்பட்டு குறைந்த விலையில் பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவது ஒவ்வொரு ஆண்டுகளும் வழக்கமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்து 100 கடைகளுக்கு மேல் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டை பொறுத்தவரை சென்னை பட்டாசு விற்பனையாளர்கள் சங்கம் தரப்பில் இருந்து 30 கடைகள் இந்த சென்னை தீவுத்திடல் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மொத்த விலை விற்பனையில் இங்கு பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுகிறது. தீபாவளி என்றாலே பட்டாசு ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கக்கூடிய நிலையில் தீவுத்திடலில் பட்டாசு விற்பனையானது குறைந்த விலையில் விற்பனை செய்யப்படுவதால் பொதுமக்களின் வருகை இங்கு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தீவுத்திடல் பகுதியை நேரடியாக வந்து பட்டாசுகளை நேரடியாக பார்த்து வாங்குவதை அவர்கள் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். பொதுவாக பட்டாசு என்றாலே சிவகாசி பகுதியில் நேரடியாக சென்று வாங்குவதில் தான் குறைவான விலையில் பட்டாசு கிடைக்கும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதேபோல் பலரும் ஆன்லைனில் வாங்குவதும் கூட தற்பொழுது வழக்கமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சென்னையை பொறுத்தவரை தீவுத்திடல் பகுதி பட்டாசு விற்பனைக்கான ஒரு முக்கிய இடமாக பார்க்கப்படுகிறது. இங்கு இருக்கக்கூடிய பட்டாசு கடைகளை ஒவ்வொன்றாக நேரடியாக பொதுமக்கள் வந்து பார்த்து பல்வேறு வகையாக பட்டாசுகள் வந்திருப்பதை உணர்ந்து அங்கு பார்த்து செல்கிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தவரை 50 ரூபாயில் தொடங்கி 14,000 ரூபாய் வரையிலும் கூட பட்டாசுகள் விலைக்கு ஏற்றாற் போல் மாறுதலாக விற்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக 16 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு, அதாவது தொகுப்பு கலந்த பட்டாசுகள் குறிப்பாக அதிகமாக விற்பனையாகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. 250 ரூபாயில் இருந்து 2,800 ரூபாய் வரையும் கூட விற்கப்படுவதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த கிஃப்ட் பாக்ஸ்கள் என்று சொல்லப்படக்கூடிய பட்டாசுகள் பொதுவாகவே அதிகமாக விற்பனையாகும் என்றும் அது 50% தள்ளுபடி என்ற அளவிலும் கூட விற்பனை செய்யப்படுவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக விற்கப்படக்கூடிய பட்டாசுகளிலுமே அதிகப்படியாக அந்த வகை பட்டாசுகள் தான் விற்கப்படுகின்றன என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமின்றி பட்டாசு விற்பனையாளர்கள் தரப்பில் சொல்லப்படுவது என்னவென்றால் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை சற்று மந்தமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து மழையும் இருந்து வருகிறது. அதேபோல் பல்வேறு இடங்களிலும் பட்டாசு கடைகள் அமைக்கப்படுகின்றன. அங்கும் பொதுமக்கள் சென்று வாங்குவதாக தெரிவிக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் பல்வேறு தகவல்களை கேட்டறிந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய பட்டாசுகளையும் என்னென்ன வகைகள் இருக்கிறது என்று பார்த்து வாங்குகிறார்கள். இங்கு வியாபாரிகள் மிக ஜோராக விற்பனை நடந்து வருவதால் பிஸியாக அவர்களது வியாபாரத்தை பார்த்து வருவதையும் பார்க்க முடிகிறது. அவர்களிடம் இங்கு என்ன மாதிரியான விற்பனை நடக்கிறது, இந்த கடந்த நாட்களாக என்ன அளவிற்கு விற்பனை நடந்திருக்கிறது, இந்த நாளில் எந்த அளவிற்கு விற்பனை ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று குறித்து கேட்கலாம். சார் வணக்கம். பட்டாசு விற்பனை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு தீவுத்திடல்ல. இந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும் விற்பனை எந்த அளவுக்கு? இந்த ஆண்டு வியாபாரம் ஆரம்பத்தில் கொஞ்சம் ரொம்ப மழைனால ரொம்ப பாதிப்பு இருந்துச்சு. ஆனால் நேற்று ரொம்ப நல்லா எதிர்பார்த்த காட்டில் நல்ல பிசினஸ் இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் லேசாக தூரல் போட்டுச்சு. இப்போ மக்கள் வந்துட்டு இருக்காங்க. நல்ல வியாபாரம் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு விற்பனை அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல குறைஞ்சிருக்கா? எந்த அளவுக்கு விற்பனை கூடி இருக்கு? புதிய பட்டாசுகள்லாம் நிறைய வந்திருக்கு இல்லையா? என்ன மாதிரியான சேஞ்சஸ் பாக்குறீங்க? கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த வட்டம் பட்டாசு குறைவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று நல்ல சேல்ஸ் நடந்துச்சு. இன்னைக்கு அது மாதிரி நைட்டு வரைக்கும் இருக்கு, நாளைக்கும் நடக்கும். அதனால குறைவுன்னு சொல்ல முடியாது. வர பட்டாசு வந்ததே இந்த வட்டம் ரொம்ப ஷார்டேஜ் தான். கொஞ்சம் குறைவா வந்ததுனால நாளைக்கெல்லாம் பட்டாசு விற்கிறது எங்கள்கிட்ட இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த நிலைமையிலே இருக்கு. புதுசாக வான வெடிக்கல் மாதிரி இப்போ பசங்களுக்கு கையில் வச்சு வெடிக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர்னு ஒன்று வந்திருக்கு, கூகுள் கலாட்டா வந்திருக்கு, அது மாதிரி கேஸ் அது மாதிரி ஒன்று வந்திருக்கு. நீங்கள் கத்தி எல்லாமே பார்த்தா கையில் வச்சா பண்ணலாம். அதெல்லாம் ஆபத்தே கிடையாது. அதனால இதெல்லாம் புது ஐட்டங்கள் மக்கள் விரும்பி வாங்குறது பார்த்தீங்கன்னா வான வெடிக்கை தான் வாங்குறாங்க. வெடிகள் குறைஞ்சி போச்சு. இரவு முழுவதுமே இந்த பட்டாசு விற்பனை இருக்குமா, இல்ல எத்தனை மணி வரைக்கும் இந்த விற்பனை இருக்கும்? இங்க பாதுகாப்பு நல்லா நாங்க வச்சிருக்கோம். கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங் தனித்தனியா நிப்பாட்டுறதுக்கு இட வசதி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல சேஃப்டி பிளேஸ் 2 ஃபயர் வண்டி நிக்குது, ஆம்புலன்ஸ் வண்டி நிக்குது. மக்கள் எந்த நேரம் இங்க நீங்க நைட் 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் பிசினஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கிறோம். ஈஸியா வாங்கிட்டு போகலாம். தொடர்ந்து இன்றைய தினம் நள்ளிரவு வரையிலும் கூட இந்த பட்டாசு விற்பனை ஜோராக நடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை கூட பொதுமக்கள் ஆர்வத்துடன் இந்த தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசுகளை வாங்க தீவுத்திடல் பகுதிக்கு வருவார்கள் என்பது வியாபாரிகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அகிலா, களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி.